இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்த உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியை கேட்க ஆர்வமாக இருக்கிற, ஆராதனை கலந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிற வியூவர்ஸையை நான் வாழ்த்துகிறேன். இந்த வருஷத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை செய்தி சோத்திர பலிகள் என்ற ஒரு தலைப்பில் நாம் இன்று வேதத்தை தியானிக்க போகிற இந்த வருஷமெல்லாம் ஆண்டவர் எவ்வளோ நன்மைகளை செய்தார். அதற்கு உள்ளத்திலிருந்து அவருக்கு நன்றி சொல்லி சோத்திர பலிகளை செலுத்த போகிறோம். அது எப்படி செலுத்தணும், ஏன் செலுத்தணும், அதனால் நமக்கு உண்டாக நன்மைகள் என்ன அப்படின்ற காரியத்தெல்லாம் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இந்த முழு செய்தியை உற்சாகமாக கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஒரு சில பாடலை பாடி ஆராதித்து பின்பு நாம் அந்த செய்தியை தியானிக்க போகிறோம், ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினி நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினி நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா.
வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, எங்க வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர், இந்த உலகையாளும் தெய்வம் நீரே, இந்த உலகையாளும் தெய்வம் நீரே. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீர். தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. சுமந்தீரையா, தேற்றினீரே, சுமந்தீரையா, தேற்றினீரே. ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டேன், பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டேன். ஒரு கணம் என் மேலே இரக்கமாய் இருந்ததில்லை, ஒரு கணம் என் மேலே இரக்கமாய் இருந்ததில்லை. இளைஞரே என்று என்னை தூக்கினீரே, ஒரு மகனாகவே என்னை ஏற்றுக்கொண்டீர். பிழைத்திரு என்று என்னை தூக்கினீரே, உம் மகனாகவே என்னை ஏற்றுக்கொண்டீர். பிழைக்க செய்தீர் என்னை ஏற்றுக்கொண்டீர், பிழைக்க செய்தீர் என்னை ஏற்றுக்கொண்டீர். ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை உமக்கே ஐயா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. உமது இரக்கத்திற்கு முடிவே இல்லை அப்பா, உமது இரக்கத்திற்கு அளவே இல்லை அப்பா, உமது இரக்கத்திற்கு முடிவே இல்லை அப்பா, உமது அன்பிற்கு அளவே இல்லை அப்பா. உமது காருண்யம் என்னை பெரியவனாய் உயரத்திலே என்னை நிறுத்தியதே. உமது காருண்யம் என்னை பெரியவனாய் உயரத்திலே என்னை நிறுத்தியதே. உமது காருண்யம் என்னை பெரியவனாய்
உயரத்திலே நிறுத்தியதே, என்னை உயரத்திலே நிறுத்தியதே. ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை ஆராதனை ஆராதனை, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே, தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. சுமந்தீரையா தேற்றினீரே, சுமந்தீரையா தேற்றினீரே. ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. பிறந்த நாள் முதலால் தூக்கி எறியப்பட்டேன், பிறந்த நாள் முதலால் தூக்கி எறியப்பட்டேன். ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாய் இருந்ததில்லை, ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாய் இருந்ததில்லை. பிழைத்திரு என்று என்னை தூக்கினீரே, ஒரு மகனாகவே என்னை ஏற்றுக்கொண்டீர். பிழைத்திரு என்று என்னை தூக்கினீரே, ஒரு மகனாகவே என்னை ஏற்றுக்கொண்டீர். பிழைக்க செய்தீர், ஏற்றுக்கொண்டீர். பிழைக்க செய்தீர், ஏற்றுக்கொண்டீர். ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதிபலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. உமது இரக்கத்திற்கு முடிவே இல்லை அப்பா, உமது இரக்கத்திற்கு முடிவே இல்லை அப்பா, உமது அன்பிற்கு அளவே இல்லை அப்பா, உமது அன்பிற்கு அளவே இல்லை அப்பா. உமது காருண்யம் என்னை பெரியவனாய் உயரத்திலே என்னை நிறுத்தியதே, உமது காருண்யம் என்னை பெரியவனாய் உயரத்திலே என்னை நிறுத்தியதே, உமது காருண்யம் என்னை பெரியவனாய், உமது காருண்யம் என்னை பெரியவனாய் உயரத்திலே நிறுத்தியதே, என்னை உயரத்திலே நிறுத்தியதே. ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை ஆராதனை ஆராதனை, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. செலுத்த வந்தோம் ஏசையா,
உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நல்ல தகப்பனே, உம்மை பாட மகிழ எங்கள் கொடுத்த கிருபைக்காக இந்த 2022 ஆண்டு முழுவதும் எங்களை காத்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். இந்த ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை காத்ததற்காக, ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களை காத்ததற்காக நன்றி சொல்லுவோம். கண்ணின் இமையை போல எங்களை பாதுகாத்து அநேக வியாதிகள், ஆபத்துகள், கொள்ளை நோய்கள் எல்லாத்திற்கு விலகி காத்தீரே. எல்லா நன்மைகளையும் நினைக்கிறோம். அவருக்கு நன்றி சொல்லுவோம். மகிமை அடையும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். Praise the Lord. இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். I greet you in the mighty name of Jesus. இன்றைக்கு சோத்திர பலி என்ற தலைப்பிலே நாம் வேதத்தை தியானிக்க We போகிறோம். are going to meditate the Bible in the topic sacrifice of praise. ஆண்டவர் இந்த ஆண்டிலே நமக்கு நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார். In this year, Lord has done a lot of goodness to us. இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறனா We came into the end of this year. நன்றி உள்ள இருதயத்தோடு அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். God is willing that you should give thanks with the whole heartedly. ஒரு சிலர் அந்த காரியத்தை குறித்து நினைவில்லாமல் இருக்கலாம். Few of them you would not remember what goodness that did God done to you. நன்றி சொல்லணும்ன்ற அந்த அந்த விவரம் அறியாது இருக்கலாம். You may not know the details that for what and for which you should thank God. அவர் செய்த நன்மைக்கெல்லாம் கடைசி வாரத்தில் வந்திருக்கிற நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்பதை நினைவூட்டுவதுதான் இன்றைய தேவ செய்தி. Amen. You who have come to this end of this week or end of this year, this is our obligation to teach you that you should praise the Lord for all the ஜெபத்தோடு goodness. நாம் அவருடைய செய்திக்குள்ள போவோம். Let us enter into the message with prayer. கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. Let God speak to us. அல்லேலூயா. எபிரேயர் 13:15 வாசிப்போம். Hebrews chapter 13 verse 15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அல்லேலூயா. Hallelujah. எப்போதும் ஸ்தோத்திர பலிகளை நாம் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. Bible says that we should continually give the sacrifice of praise. ஸ்தோத்திரம்னா என்ன? What does it mean by praise? ஆண்டவரை மகிமைப்படுத்து. தேவனே உமக்கு மகிமை, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. Hallelujah. It's ஸ்தோத்திரம் செலுத்துவது தேவனை மகிமைப்படுத்துவது. the praising is the glorifying the God or giving thanks to the Lord. அவர் செய்த நன்மைக்கு நாம் நன்றி சொல்லுவோம். And giving thanks to the Lord for all the goodness that He have done to us. இதை நாம் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். And we should also do this daily. வாரத்தின் இறுதி நாள்ல அந்த வாரமெல்லாம் செய்த நன்மைக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். And also at the end of the week for the goodness that He had done for the whole week. மாதத்தின் இறுதியிலே ஆண்டவர் செய்த 1ஆம் தேதியிலிருந்து இந்த 31ஆம் தேதி செய்த நன்மைக்காக ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். We should thank God at the end of the month for all the goodness that He have done for the entire month. வருஷத்தின் இறுதியிலே அந்த 12 மாசம் கர்த்தர் அற்புதமாய் நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். And in the year end also we should thank God for all the goodness that He have done for the entire year. அதை தேவன் விரும்புகிறார். God loves it. 10 குஷ்டரோகிகள் இருந்தாங்க. There was 10 leprosy men. ஆண்டவர் 10 பேரை சுகமாக்கினார். God has healed the 10. ஒருவன் மட்டும் வந்து ஆண்டவர் பாதத்தில் விழுந்து ஸ்தோத்திரம் செலுத்தி நன்றி செலுத்தினார். Just one only came and thanked to God. ஆண்டவர் கேட்டார் 9 பேர் எங்கே? And Jesus asked, where is the remaining? 9 பேர் நன்றி இல்லை, அவங்க சுகானது அப்படியே போயிட்டாங்க. But the remaining were ungratitude went into their home with coming to Jesus. பிள்ளைகளே, My beloved children, இன்னைக்கு நாம் எப்படி நன்றி உள்ளவர்களா இருக்கணும்ன்றத பத்தி படிக்க போறோம். today we are going to learn how we should be so gratitude-ful. அல்லேலூயா. ஆதியாகமம் 32:10 வாசிப்போம். Genesis chapter 32 verse 10. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும்
எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். யாக்கோபு தான் நடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறார். Jacob is turning to his ways and remembering all his ways. தகப்பன் வீட்டிலிருந்து தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போகும்போது அவன் வெறுங்கையோடு போனான். He remembered that when he went to his uncle's house, he was very empty-handed. இப்ப 20 ஆண்டுகள் கழித்து பார்க்கிறார். ஆண்டவரே, நான் வரும் கோலும் கையுமாக வந்தேன். இப்பொழுது 2 பரிவாரங்களை உடையவனாக இருக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். After 20 years, he is remembering that God, I have come with empty-handed, but you have blessed me and gave me 2 bags. நாம் கூட அடிக்கடி நினைத்து பார்க்க வேண்டும். And we also should remember many a times. நான் அடிக்கடி நினைப்பது உண்டு. I used to remember things. 88வது வருஷம் நான் ஒசூருக்கு வரும்போது That when I came in the year 88, ஒரு மஞ்ச பேக்ல கொஞ்சம் துணியை வச்சு எடுத்துட்டு வந்தேன். I came here with a yellow bag with one set of dress. இந்த பட்டணத்துல நல்ல வேலையை கொடுத்து நல்ல கம்பெனியில் நல்ல உயர்வுல வச்சு என்னை ஆண்டவர் திருப்தியாக ஆசீர்வதித்தார். When God has blessed me by joining me to a company and being there permanent, and He has blessed me a lot. வேலையை ரிசைன் பண்ணிட்டு இப்போது ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய ஆண்டவர் அனுக்கிரகம் செய்திருக்கிற இன்றைக்கு நான் திருப்தியாக இருக்கிறேன், மேன்மையாக இருக்கிறேன். Amen. And now God made me to resign and join in the ministry and do His work for Him. And He had blessed me and I am fulfilled now. நான் எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும் நான் திரும்பி பார்த்து அந்த மஞ்ச பேகோடு நான் வந்ததை நான் மறப்பதில்லை. ஏன்னா என்னுடைய தகுதி அதுதான். கர்த்தரே இந்த பட்டணத்தில் என்னை இவ்வளவாய் உயர்த்தி வைத்திருக்கிறார். Wherever I promoted, but I will remember my place where I was from, and I know that I am the word of that word and not word that I am now. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஒன்றுமில்லாத வருகையோடு அண்ணனுக்கு பயந்து உயிர் பிழைத்தால் போதும் என்று பிரயாணப்படும் போது அவன் தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போகும்போது ஒரு வனாந்தரத்தில் யாக்கோபு படுத்துக் கொள்ளுகிறார். When Jacob went, fearing his brother, went to the wilderness, he was sleeping on a stone towards his head. தலைக்கு வச்சு படுக்கிறதுக்கு ஒரு துணி கூட இல்ல, ஒரு தலகாணி இல்ல, ஒரு கல்லை எடுத்து வைத்து படுத்துக் கொள்ளுகிறார். There is not even a cloth that he can keep near his head to sleep, and he is keeping a stone for his head and sleeping over there. ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறார். And God is visioning to him or gave a vision. யாக்கோபே பயப்படாத, that Jacob, fear not, நான் உன்னோடு இருக்கிறேன், that I am with you, உன்னை ஆசீர்வதித்து and I will bless you. திரும்பி தகப்பன் வீட்டுக்கு நான் கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். And God has promised that God will bring him again to the place where his father lived. யாக்கோபு ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். And Jacob is doing an agreement. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தார். God, if you bless me, நான் போகும்போது என்னோட கூட இருந்து எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்து என்னை ஆசீர்வதித்தார். and ask the God, if you feed me and give me clothes over there, நீர் கொடுக்கிற எல்லாவற்றிலும் நான் தசமமாக கொடுக்கிறேன். I will give 1/4 of everything that you gave to me. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். God were with him. அவனுடைய மாமனை 10 முறை ஏமாற்றுகிறார். His uncle had betrayed him for 10 times. இருந்தாலும் கலப்புள்ளவைகள் உன்னுடையதுன்னு சொல்லும்போது ஆடுகள் எல்லாம் கலப்புள்ள குட்டிகளை போட்டது.
when the income of or the salary of Jacob was a certain sheep, then the certain sheep were being give birth by the sheep. புள்ளி உள்ளவைகள் உன்னுடையதுன்னு சொல்லும்போது எல்லாம் புள்ளி உள்ளவைகள் எல்லா ஆட்களும் புள்ளி உள்ள குட்டிகளை கொண்டது. When the salary was dotted sheep, then the sheep gave birth to dotted sheep. இப்படி அவனுடைய மாமன் லாபானதை எடுத்து கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார். Amen. Like this, கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். like this, the property of Laban has been given to Jacob, ஆசீர்வதிக்கப்படுகிறான். and he has been blessed more and more. வருகையோடு போனவுடன் ஆடு மாடு அப்புறம் கோவேரி கழுதைகள் காளைகள் வெள்ளி பொண்ணு 2 மனைவி 12 பிள்ளைகள் என்று இவன் பெரிய சம்பத்துள்ளவனாய் அந்த தேசத்தில் பெரிய மனுஷனாய் மாறிவிட்டான். He became a great man in that city with his brothers, with his son, daughter and wives, and with all the wealth. ஆண்டவரே நான் வருகையோட வந்தேன், இப்ப என்ன நிறைய ஆசீர்வதிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறான். And he is remembering and thanking God that God, I have came with an empty handed, but you have blessed me. ஆனால் இவன் செய்த பொருத்தனையை மறந்து விட்டான். But he has forgot his agreement. அல்லேலூயா. Hallelujah. ஒண்ணுமே இல்லாத போது ஆண்டவரே எனக்கு வீடு இல்லாத வீடு கொடுத்தீங்கன்னா அது ஜபர் ரூம் கட்டி ஆண்டவரே தினமும் ஜெபம் பொருத்தனை பண்ணுவார்கள். Few of you will do an agreement or a request to God that if you give me a house, I will make a prayer room and I will pray over there. குழந்தை இல்லாத இருக்கும்போது ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தா ஊழியத்தை கொடுக்கறேன்வாங்க. And few will say that if you give me a child, I will give him to the ministry. வண்டி ஒரு வாகனம் இல்லாத ஆண்டவரே வாகனம் ஒரு வண்டி கொடுத்தீங்கன்னா ஆண்டவரே நான் ஊழியம் செய்வேன்னு சொல்லுவாங்க. And if someone asks that I will do ministry if you give me the bike. ஒன்றும் இல்லாத போது நிறைய பொருத்தனைகளை செய்வார்கள். Many will do many agreements during when they have nothing. ஆசீர்வாதம் கிடைத்து ஆசீர்வாதம் வந்த உடனே எல்லாம் மறந்துடுவாங்க. But when the blessing comes, they will forget everything. குடிகாரன் பேச்சு பொழுது வெடிஞ்சா There is a saying that the words of the drinking man will go after his alcohol or as went away in the morning. இன்னைக்கு அநேக விசுவாசிகளுடைய நிலை அப்படிதான் இருக்கு. Today all the believers' situations are like this only. யாக்கோபு ஒன்றுமில்லாத இருந்த நேரத்தில் நிறைய பொருத்தனைகளை பண்ணான். Jacob had done many agreements during when he had nothing. ஆனா ஆசீர்வதிக்கப்பட்டதை மறந்துட்டான். But when he blessed, he forgot everything. மாமனார் வீடு நல்லா கம்ஃபர்டபிள் ஆயிடுச்சு. And he felt comfortable over the house of Uncle Laban. ஆண்டவர் அவருக்கு நினைவூட்டுறார். And God is making him to remember. ஆதியாகமம் 35:1. தேவன் யாக்கோப்பை நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். ஆண்டவர் யாக்கோபுக்கு நினைவூட்டுகிறார். God is making Jacob to remember. அப்பா நீ நிறைய ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற. My son, that you have been blessed more. இத உன்னுடைய வாயினாலே அறிக்கையிடுற. And you were convinced or confessing it by your own mouth. ஆனா என்னோட ஒரு உடன்படிக்கை பண்ணேன். But you have done an agreement with me. நானா உன்னோட பண்ணல, நீயா என்னோட ஒரு உடன்படிக்கை பண்ணேன். I did not do with you, but you did with me. பெத்தேலிலே In Bethel. என்னோட உடன்படிக்கை பண்ணி ஞாபகம் இருக்கா? Do you remember that you have made an agreement in Bethel to me, with me? அங்க போய் உன்னுடைய பொருத்தனையை நிறைவேற்று. Just do the performance you have mentioned in that agreement in the Bethel. நான் செய்த நன்மைக்கு அந்த நன்றி பலிகளை செலுத்து. Do the sacrifice of praise in the Bethel. அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டு. Build an altar over there. பிள்ளைகளை வருஷத்தின் கடைசி நாள் வந்து உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். My children who have come at the end of this year, God is speaking to you. யாக்கோபு போல நீங்கள் மறந்து போயிருக்கலாம். You might have forgotten like Jacob. கர்த்தர் நினைவூட்டுகிறார். And God is making you to remember. நீ என்ன பொருத்தனை செய்த?
what did you request to God? அது உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? Do you remember it? இந்த வருஷம் துவக்கத்துல 2020 துவக்கத்துல அந்த 1ஆம் தேதி 31ஆம் தேதி இரவிலே ஆண்டவரே இந்த 2020ல என்னை பாதுகாத்தால், என்னை ஆசீர்வதித்தால், என்னை போஷித்தால், எனக்கு நல்ல தொழிலை கொடுத்தால், என்னை உயர்த்தினார், எனக்கு திருமணமானால் அல்லது எனக்கு குழந்தை பிறந்தால் ஆண்டவரே நான் இவ்வளவாய் உமக்கு நான் ஊழியம் செய்ய அல்லது கொடுப்பேன், நான் ஜெபிப்பேன் அல்லது என்னை பொருத்தனை பண்ண அந்த பொருத்தனை உனக்கு நினைவு இருக்கிறதா? Do you remember that you have promised or requested to God that whether if, for example, if I get married or if I get promoted or if I get a business and if I will get settled, then you should remember what you have done in the beginning of your year. ஆசீர்வாதம் வந்த உடனே யாக்கோபை போல மறந்து விட்டீர்களா? Or did you forget like Jacob when the blessing had come to you? கர்த்தர் நினைவூட்டுகிறார். God is making you to remember. என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். மகனானே நான் மகளானே, மகளானே நான் மகளானேன், அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். உணர்வுள்ள மனிதன். Jacob is a person who has a willing heart. ஆண்டவர் நினைவூட்டின உடனே பெட்ரோல் தீக்குச்சி போட்டதை போல அப்படியே டக்குன்னு பிடித்து கொண்டார். When God has made him to remember, he becomes like one which have been, for example, been petrol have been fired. ஆதியாகமம் 35:3 வாசிங்க. Genesis chapter 35. நீ எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளி செய்து, என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து, நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். கரங்களை தட்டி தேவனை ஆண்டவர் ஒரு முறை தான் ஞாபகப்படுத்தினாரு. God has made him to remember just for one time. ஐயோ 20 வருஷாச்சு நான் மறந்துட்டேனே நான் பண்ண பொறுத்ததைன்னு சொல்லி உடனே தன்னை சுதாரித்துக் கொண்டார். He had a repentance heart that he felt that, oh no, I forgot the promise that I made, and he went to Bethel. அவனுடைய மனைவி பிள்ளைகளுக்கு சொல்றா, And he said to his wife and daughters and sons, என்னுடைய தகப்பனிலிருந்து உங்க வீட்டுக்கு வரும்போது பல மைல் தூரம் நான் இரவு பகலமாய் நடந்து வந்தேன். when I was traveling from my father's house to your father's house, I was traveling for miles of miles, நிறைய ஆபத்துகளை நான் கடந்து வந்தேன். and I crossed many distress and troubles, and அண்ணன் என்னை கொன்று போட நினைத்தார். my own brother was willing to kill me. காட்டு விலங்குகளால் எனக்கு ஆபத்து வரக்கூடிய சூழ்நிலை இருந்தது. There was a situation where there is opportunity that animals will kill me. கல்லர்களால் எனக்கு ஆபத்து வரக்கூடிய சூழ்நிலை இருந்தது. Where the thieves will kill me. என்னுடைய தகப்பனுடைய தேவன் எல்லா தீங்குக்கு என்னை காப்பாற்றினார். But the God of my father had saved me from all the distress. அவரோடு நான் வழியிலே ஒரு பொருத்தனை பண்ணினேன். And on the way I made an agreement and a promise to God. என்னை நீ காப்பாற்றி உணவும் உடையும் கொடுத்து காப்பாற்றினால் உமக்கு நான் தசமபாகம் செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணினேன். I promised to God that if you bless me and feed me, I will give one part of the 10 which you have provided me. அதை நான் நிறைவேற்ற வேண்டும். I should perform it. நீங்கள் ஆயத்தப்படுங்கள் என்று தன் மனைவி பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துகிறதை பார்க்கிறோம். And he made his own wife and children to get ready to do that. அல்லேலூயா. Hallelujah. மறந்து போவது மனித இயல்பு. Forgetting is nature of a human being. ஆனால் ஆண்டவர் நினைப்பூட்டும் போது அதை கைக்கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். But when God makes you to remember, it's our obligation
to hold it and do it. அற்புதர் 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 இயேசு அற்புதர் அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். ஆதியாகமம் 35:2 வாசிங்க. Genesis chapter 35 verse 3. அப்பொழுது யாக்கோப்பு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். அல்லேலூயா. Hallelujah. யாக்கோபு திருமணம் செய்த குடும்பம் ஒரு அந்நிய தெய்வத்தை வணங்குகிற ஒரு குடும்பம். Jacob married to a family where the families worshipped a strange god. ஆனால் பார்த்த உடனே காதல் வந்து விட்டது. But he fell in love with that woman in that family. திருமணம் செய்து கொண்டான், பிள்ளையை பெற்றுக் கொண்டார். And he married that woman and he also had children. இப்ப தேவனை சந்திக்க வேண்டும். And now it's a time to watch God. இவங்க கழுத்திலும் கையிலும் அந்நிய தேவர்களுடைய காரியங்கள் காணப்படுகிறது. But when he sees that people and sees family, he sees that strangers gods things and stuffs with them. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அந்த சில பழக்க தெய்வங்களை கழுத்தில் செஞ்சு சுருபங்களாய் செய்து போட்டுக் கொள்கிற பழக்கம் இருக்கிறது. தாய் கழுத்தில் கட்டிக் கொள்கிற பழக்கம் இருக்கிறது. தாலியில அந்த சுருபங்களை வரைந்து அந்த இதை வரைந்து கொள்வது உண்டு. இப்படி கையில காலில் எல்லாம் அந்த தெய்வத்துக்குரிய காரியங்களை தரித்து கொள்கிற பழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது. Even today there is a habit that drawing the stranger's picture and hanging on their neck or making it a band or tying it on their leg like the stuff. இப்ப பெத்தேல்ல போய் தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும். But now it's a time to go to Bethel and worship the Lord. ஆனா யாக்கோபின் தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், But the God of Jacob அவர் ஜோதிமயமான தேவன். is a God of light. அவர் சொன்னார், எனக்கென்று யாதொரு உருவத்தையும் விக்கிரகத்தையும் செய்ய வேண்டாம், அதை தொழுது கொள்ள வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம் என்று சொல்லி இருந்தார். He told that you shall not make any statue or pictures for me, for I am alive and I don't have any image or structure. உபாகம் 5:8 இருந்து வாசிங்க. உபாகம் 5:8. Deuteronomy 5 verse 8 to 10. உபாகம் 5:8. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பாக ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராக இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவனாயிருக்கிறேன். கடவுளை இதுவரைக்கும் கண்டவன் யாருமே இல்லை. ஆனால் இன்னைக்கு நிறைய தெய்வங்களே உருவாக்கி ஜனங்கள் ஆராய்ச்சி கொண்டிருக்கிறார்கள். But today many people have created many gods and worshipping it. ஆனால் அது அவங்களுடைய காரியம். But it's a thing of their own. They need God. தேவனை குடும்பமாய் ஆராதிக்க வேண்டும். But now Jacob wants to worship the God of Israel with his family. இப்போ இவங்க கழுத்துல காதுல இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணாதான் எங்க வர முடியும்? தேவனை தொழுது கொள்ள முடியும். But now when these people remove all the strangers gods stuff and they could come and worship the God of Israel. ஆதியாகமம் 35:4 வாசிங்க. Genesis chapter 35 verse 4.
அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோப்பினிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோப்பு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். கர்த்தரை அறியாத ஒரு குடும்பத்தில் திருமணம் செய்தாலும் கூட, though he married to a family where that family did not know the Lord God, யாக்கோபு ஞானமாய் அவர்களை கர்த்தருக்குள் வழிநடத்துகிறார். but Jacob wisely leading them to the Lord. என்னுடைய தேவன் மனதுக்கு தோன்றபடியெல்லாம் உருவங்களை செய்து வழிபட்டால் 3-4 தலைமுறை மட்டும் சாபத்தை கட்டளையிடுவார். எங்கள் தேவன் ஆவியாக இருக்கிறார், ஆவியோடு உண்மையோடு தொழுது கொண்டார், 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வதிப்பார் என்று பக்குவமாக ஞானமாக சத்தியத்தை தன் மனைவி பிள்ளைகளுக்கு போதிக்கிறார். Jacob is wisely teaching to their wife and children that my God is not God which has been made by human hands, and my God is the light. Whoever worship Him with whole heart, whole spirit, and whole flesh will be blessed for 1,000 generations. But who worship idol will be cursed for 2 to 3 generations. Hallelujah. Hallelujah. Now the whole family, the whole Jacob family has become worthy to worship the Lord. And Jacob had heard that all the strangers got stuck under the tree oak. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி என் வீட்டில நிறைய சாமி படங்களா. Before when I accepted Lord Jesus Christ, there was a lot images and pictures in my home. Like a picture that there will be light from the hands. And the picture that shines from behind the head. I don't know who saw that the light comes from behind a man. I did not know who saw that light comes from behind God or God's image. I saw it was beautiful, so I bought it and kept in my home and started to worship during those days. But no one saw God. உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற கடவுள் எல்லாம் அந்த மனுஷன் தன்னுடைய சுய விருப்பத்துக்காக உருவாக்கி கொண்டது என்பதை இந்த சத்தியத்தை அறியும் போது நான் கண்டுகொண்டேன். But I come to know through this Bible that the images and the God which have been made in this earth or are being made by the human being through their thought. இந்த கடவுள்கள் எல்லாம் மனுஷனுடைய மூளையிலிருந்து உதிக்கப்பட்டது என்று நான் புரிந்து கொண்டேன். And I understood that these gods have been made through the imagination and thoughts of a human being. இதெல்லாம் எந்த வல்லமையும் இல்லை, இதெல்ல தெய்வமும் இல்லை என்பதை புரிந்து கொண்டேன். And I understood that there is no power and might in these gods. அதெல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு And I removed and took off everything. ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ள தேவனே, வானம் அரியானை பூமி கால்மணை என்று விட்டிருக்கிற மகா பெரியவரே, என்னை ஆசீர்வதியும் என்று நான் தொழுது கொள்ள ஆரம்பித்தேன். And I started to worship the everlasting God, Father, that you are the one who have a throne on the heaven and have a feet on the earth, and you are the one and only God. Hallelujah. Hallelujah. யாக்கோபுடைய குடும்பமும் சத்தியத்தை அறிந்து கொண்டு பலவிதமான காரியங்களை நீக்கிவிட தொடங்கிவிட்டார்கள். And Jacob family also had started to remove all the strangers God's stuff and started to worship the Lord. மனுஷன் அறியாமை இருளில் இருக்கிறான். Human being are in the place ignorance. சத்தியத்தை அறியாமல் விடுவிக்கப்படுகிறார். But when we start to learn the truth, he has been given freedom. சரித்திரத்தை புரட்டி பார்த்தால் மனிதன் அநேக இருளில் இருக்கான்.
when we refer to the history, we can see that human being was in a lot of ignorance. ஆனா நாள் ஆக ஆக அவன் செய்ததே அவனுக்கு வெட்கமா இருக்குது. அவ்வளோ கேவலமான காரியத்தை அவன் கடந்த நாட்களில் செய்திருக்கிறார். But when day comes up, he himself will felt shame that the things that he have done in the previous or due to ignorance. அதே போலதான் இது நம்மளுடைய கற்பனைக்கு தகுந்தபடி எல்லாம் கடவுளை உருவாக்கி கொள்வது இது ஒரு அறியாமை தான். This is also an ignorance that creating a God through our imagination and thoughts like that. எனக்கு அந்த அறிவு வரும்போது நான் வெட்கப்பட்டேன். But when I came to know the truth and the knowledge, I felt shame. தவறான காரியத்தை செய்திருக்கிறேன். Yes, that what rubbish things did I have done? அன்பு பிள்ளைகளே, நீங்கள் அப்படி அறியாமல் இருப்பீங்க, அதிலிருந்து வெளியே வருவதற்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. My beloved children, if you don't know that, please pray that you may be given freedom already. ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை எனக்கு கொடுங்கப்பா. Ask God that please give me knowledge to know you about more and more. உம்மை எப்படி ஆராதிக்கணுமோ அப்படி ஆராதிக்க எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. Please teach me how to worship you and how to serve you. தேடுங்கள், கண்டடைவீர்கள். Bible says that search and you shall find. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். And you shall ask and you shall receive it. மனுஷன் ஒரு வேலைக்காக குழந்தையிலிருந்தே தயாரப்படுகிறான். Human being have been trying to get a job from even from a child. ஒரு டாக்டரான ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு ஒரு காரியத்தை மனதில் வைத்துக்கொண்டு அவன் சிறு வயதிலிருந்தே அதற்காக ஆயத்தப்பட்டு அந்த முயற்சி அடைந்து அந்த இன்ஜினியரான டாக்டர்களாக மாறுகிறார். I should become a doctor or engineer. He's been trying from very young until the end, and I have become a doctor. ஆனால் கடவுளை அறிந்து கொள்வதற்கு அவன் அநேகர் முயற்சி செய்கிறார். But to know about God, many of them don't try to learn about it. கடவுளை அறிந்து கொள்வதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும், பணங்களை செலவழித்து அதுக்கான புத்தகங்களை வாங்கி வாசிக்க வேண்டும். To know about God also you should spend some time and you should spend some money to learn about God. வேதங்களை வாசிக்கும் போது கடவுள் யாருன்னு தெரிந்து கொள்ளுங்கள். When we learn about when we learn the Bible, only we could understand about God and learn about God. உங்க அப்பா அவரை அறியாமல் செஞ்சிருப்பாரு, எங்க அப்பா செஞ்சா நானும் செய்யறேன்னு உங்க அப்பா செஞ்சதை விட கூட அறியாமல் காரியத்தை நீங்க செஞ்சுட்டு இருப்ப, பின்னாடி உங்க பிள்ளையும் செய்யும். Because your father had done that things due to ignorance, he will also do the same thing due to ignorance, and your children will do the same thing due to ignorance. வேதத்தை வாசிக்கும் போது கடவுள் யார், எப்படி இருக்கிறார், அதை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்ற அறிவு நமக்கு கிடைக்கும். But when we read this holy book, we could understand that who is God and how is God is and how to worship Him. தேவன் ஆவியாய் இருக்கிறார். God is in spirit. அவர் நம்ம உள்ளத்தில் வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். And He is willing and have a desire that He will live in our hearts. ஒரு சுரூபத்துக்குள்ளே, ஒரு படத்துக்குள்ளே, ஒரு கோயிலுக்குள்ளேயோ அல்ல, நம் உள்ளத்திலே வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். Is not willing to dwell in a place like temple or a statue or a picture, but in your heart. நம்மோடு வாழ விரும்புகிறார். He would like to live with you and along you. நம்மோடு பேச விரும்புகிறார். He would like to speak with you. ஒரு தகப்பனை போல நமக்கு ஆலோசனை கொடுக்க He விரும்புகிறார். would like to counsel you like a father. தாயை போல உன்னை ஆறுதல் படுத்த விரும்புகிறார். And He would like to console you like his mother, like your mother. ஒரு பாதுகாக்கிற ஒரு செக்யூரிட்டி போல உன்னோடு இருந்து உன்னை பாதுகாக்க விரும்புகிறார். He would like to secure and protect you. ஒரு தேவனாய் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். And He is also liking to bless you like as a God. நான் நினைக்கிறேன், But what are you thinking and willing? இந்த சுரூபத்தில் இங்கே இரு, That you are saying that be in the statue in this picture, okay? இந்த கோயில்ல இரு. And be in this temple. கடவுள் விருப்பம் வேற, நீங்க செய்யறது வேற. The willingness of God is another, but you are doing is something else. கர்த்தர் நம்மோடு இருக்க விரும்புகிறார். God is willing to be with us. அவருடைய நாமம் இம்மானுவேல். His name is Emmanuel. இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறவர். Emmanuel means God with us. அல்லேலூயா. Hallelujah. எங்களுக்குள்ளே வாசம் செய் ஆவியானவரே, இந்த நாளிலும் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய் ஆவியானவரே, இந்த நாளிலும் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா,
ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே. Genesis chapter 35 verse 6 to 7. யாக்கோபும் அவனோடு கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்திற்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் தரிசனம் கொடுத்த அந்த இடத்திலே வந்து ஒரு கற்களினால ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். Jacob is building an altar in the place where God have given a vision to him. அந்த நாட்கள் ஆதி நாட்களில் தேவனுடைய தொழுது கொள்ளணும்னாக்க ஒரு பலிபீடம் கட்டி ஆடையோ அல்லது மாடையோ அல்லது புறாவையோ அங்க அதை துண்டித்து அது விறகு மேல அடுக்கி அதுக்கு நெருப்பு வைத்து அதை அக்னியினால் எரித்து தேவனை மகிமைப்படுத்துவார்கள். During those days, during early days, if they want to worship the Lord, they have to build an altar and give a sacrifice of a dove or a cow or a goat, like that. இந்த மிருகங்களை பலி செலுத்துவதன் மூலமாய் தேவன் சந்தோஷப்படுவார் என்று நினைத்தார்கள். They felt that God will be happy if they give sacrifice like this. அந்த மிருகத்தை பலி செலுத்தி ஆண்டவரே என்னோடு இருந்து என்னை ஆசீர்வதித்ததற்காக நன்றி என்று யாக்கோபு குடும்பமாய் தொழுது கொண்டார். And Jacob had worshipped the Lord by sacrificing it with his family. அன்பு பிள்ளைகளே, My beloved children, குடும்பமாய் தொழுது கொள்வது ஆசீர்வாதம். worshipping the Lord with the family is a blessing. இன்னைக்கு கணவன் சர்ச்சுக்கு வந்தா மனைவி வர்றதில்ல. Today, if the husband comes to the church, the wife does not. கணவன் மனைவி வந்தா பிள்ளைகள் வர்றதில்ல. If the husband and wife comes, the children would not. இதெல்லாம் நல்லது கிடையாது. These things are not good. யாக்கோபை பாருங்க. Just to see and watch the Jacob. மனைவி பிள்ளைகள் எல்லாம் சரிப்படுத்தி குடும்பமாய் கூட்டிக் கொண்டு வந்து கர்த்தருக்கு பலி செலுத்தி தொழுது கொள்கிறார். He corrected his whole family, like his wife and children, and brought the whole family to worship the Lord. ஒரு குடும்ப தலைவனுடைய முதல் வேலை தன் குடும்பத்தை ஆண்டவருடைய வழியிலே நடத்துவது. Amen. The first responsibility of a head of a family, the husband, is to lead their family towards the Lord in a very right way. அநேக வீட்டில் பெண்கள் தான் ஆண்டவருடைய காரியத்தில் ஆர்வமா இருக்கிறாங்க. ஆண்கள் அப்படியே தன்னுடைய பொறுப்புகளை அல்லத்தட்டி காணப்படுகிறார்கள். இவர்களை மனைவியாக கூட்டிக் கொண்டு வர வேண்டியதாக இருக்கிறது. But today the situation is like this. All the women in the family are so very interested to do the ministry of God, but not the men. And they are leading the husband to the church and not the husband and the wife to the church. சபைக்கு கிறிஸ்து தலையாய் இருக்கிறதை போல, சபையை கண்டித்து போதித்து வழிநடத்துவதை போல குடும்பத்துக்கு புருஷனை கர்த்தர் தலையாக வைத்திருக்கிறார். பிள்ளைகளை மனைவியை கண்டித்து சரியான வழியில போதிக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். As God is the head of the church and husband is the head of the family, he has a responsibility to correct the children and wife and lead them in the right way to the Christ. But today many of them did not realize their power and their responsibility. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளும் இருந்தாங்க. In Eden garden there was Adam and Eve. மனைவி ஒரு போக்குல மனைவி விட்டுட்டாங்க. He had left Eve as she felt. போயிட்டு அந்த மரத்துக்கடியில உட்கார்ந்துட்டு அந்த பாம்போடு தான் பேசிட்டு இருந்தாங்க. The entire day Eve was speaking with the snake under the tree. மரத்துக்கிட்ட எல்லாம் போகக்கூடாது, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் அதுக்கு அது வந்து நம்ம அதை பார்த்துட்டே இருந்தோம்னா நமக்கு அதை சாப்பிடணும்னு ஒரு எண்ணம் வந்துடும். அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு கண்டிக்கல. He did not correct her or give command over her that you should not go to that tree because God is with us and God does not like if you do that sin. ஒரு குடும்ப தலைவனாக அதை கண்டித்து தன்னுடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட மனைவியை சரியான வழியிலே நடத்தல.
He did not lead his wife in a right way as he is the head of the family which God has given to him. அதனால என்னாச்சு தெரியுமா, அந்த பாம்பு அவ கொஞ்ச நாள் ஆகும்போது அவளை வசப்படுத்தி கொண்டது. Do you know what would happen? Later days that snake had betrayed her. அந்த பாம்பின் வார்த்தையில மயங்கி போனாள். And she fell so well with the words of that snake. சாப்பிடக்கூடாத கனியை சாப்பிட்டாள். And she ate the fruit which should not be eaten. What would happen? The curse has come. முதல்ல ஆதாமுக்கு தான் சாபம். ஏன்னா அவன் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. At first, the first curse came to Adam only because he is only responsible for Eve and his family. பின்னாடி தான் கீழ்ப்படியாமல் போன மனித ஏவாளுக்கு சாபம். And next one, the curse came to Eve who did not obey the word of God. நான் சொல்லுகிறேன், உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் பொறுப்பாளி. I say to you, you are only responsible to your family. கண்டிக்கணும், கண்டனம் பண்ணணும், புத்தி சொல்லணும், கர்த்தருடைய வழியில நடத்தணும். You should condemn, correct them, and lead them in their right way towards the word of God. நீ அப்படி செய்யும் போது உன்னுடைய குடும்பத்தை காத்துக்கொள்கிறாய், பின்வரும் சந்ததியை காத்துக்கொள்கிறாய். When you do it, you are saving your family and your generation. ஆதாம் அந்த அவனுடைய பொறுப்புல கரெக்டா இல்லாதனால அவன் குடும்பத்துக்கு சாபம் வந்தது. அதுக்கு பின்னாடி வந்த எல்லா சந்ததிக்கும் சாபம் வந்து விட்டது. Because Adam did not do his part well, the curse has come to his family and the entire generation. இந்த சாபத்திலிருந்து மீட்க கடவுளே மனுஷ அவதாரம் எடுக்க வேண்டியதாயிடுச்சு. Because to redeem from this curse, God Himself wants to come into this world to redeem His people. யாக்கோபு போய் பாருங்க. Just watch the Jacob. அவங்க ஆண்டவரை அறியாத மனைவி பிள்ளைகள். His family is that who did not know the Lord God. அழகாக எடுத்து சொல்லி புரிய வச்சு சத்தியத்தில் நடத்தி குடும்பமாய் வந்து கர்த்தரை தொழுது கொள்கிறார். கரங்களை தட்டி. He teaches them in such a way that they themselves come and worship the Lord. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆதியாகமம் 35:5 வாசிக்கிறோம். Genesis chapter 35 verse 5. பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். பின்பு பிரயாணம் தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு பிரயாணம் பண்ணுகிறார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை தொடராதிருந்தார்கள். கர்த்தருக்கு பலி செலுத்தி ஆராதனையோடனே கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம மேல வந்துருச்சு. After they give sacrifice in the altar, the entire family, God's presence has came over their entire family. இவங்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்துருச்சு. They got a courage. ஒரு பிரசன்னம் இவங்களை மூடிக்கொண்டது. And the presence had rounded them. சுற்றி இருந்த ஜனங்கள் முன்னாடி பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்கு இவர்களை வித்தியாசம் இருக்கிறதை பார்க்கிறார்கள். The people who are around them saw different things compared to when they before and after they gave altar and sacrifice. ஜனங்கள் இவர்களை கொன்றுவிட்டு இவங்களுடைய ஆஸ்திகளை அபகரித்து பின்தொடர்ந்து வந்திருக்கிறார்கள். Few people were chased behind them to remove all the wealth and their children from Jacob. அதற்கான சமயம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். They were searching for a correct time. ஒரு இருட்டான இடம், இவர்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லாத இடத்துல இவர்களை கொன்று போட்டு இவர்கள் ஆஸ்திகளை அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு கூட்டம் திட்டமிட்டு இவர்களை பின்தொடர்ந்து வந்திருக்கிறார்கள். A group of people had planned to pursue their sons and their wealth during a dark time where they cannot get a help.
ஆனா இவங்க பலி செலுத்தும் போது தேவ மகிமை இவர்களை மூடின போது அதை கண்டதை இவர்கள் நடுங்கி ஓட ஆரம்பித்து விட்டார்கள். When they give sacrifice to the Lord, the presence covered them, and the people who had chased Jacob had got feared, and the terror of God was upon that city and were around them. They did not pursue after the sons of Jacob. இவர்களை கொல்ல அழிக்க நினைத்தவருடைய இருதயத்திலே கர்த்தர் ஒரு பயத்தை, ஒரு கலக்கத்தை உண்டாக்கி விட்டார். Amen. And the group of God had given a fear in the group of people who had chased around Jacob. இப்பொழுது அவர்கள் பின்தொடராமல் அவர்கள் விலகி ஓடிவிட்டார்கள். And now they ran away instead of pursuing their sons. பிள்ளைகளை குடும்பமாய் வந்து தேவனை தொழுது கொள்ளும்போது, தேவ பிரசன்னங்களை மூடும்போது பின்தொடர்கிற சாபங்கள் முறிந்து விழும். Amen. My beloved children, if you worship the Lord with your family, your curse which is following you will be cut off and will run away from you. அநேகருக்குள்ள அந்த குடும்ப வியாதி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. But in view of your family, the generation disease is following you. அநேகருக்குள்ள குடும்ப தரித்திரம் வந்து கொண்டிருக்கிறது. For few of them, the generation poverty is coming over them. அந்த அறியாமை புத்தி, இருள் புத்தி, தகப்பன சரியா புத்தி இல்லாதவன் இருப்பான், இவனும் புத்தி இல்லாதவன் இருப்பான். அந்த அறியாமை இருள் அநேகரை மூடிக்கொண்டிருக்கிறது. Few of them, ignorance has covered their mind as covered their father, their great fathers. பல சாபங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. Many curses have been following them. இந்த பின்தொடர்கிற ஆவிகள் விலக வேண்டும் என்றால், if this following spirit must be cut off, உன்னை கொல்ல சிறுமைப்படுத்த உனக்குரிய ஆசீர்வாதங்களை பறித்துக் கொள்ள நினைக்கிற சத்துருவின் பின்தொடர்கிற சாபங்கள், பாவங்கள், வியாதிகள் முறிக்கப்பட வேண்டும் என்றால், if you needed them to cut off such as the spirits which is willing to put you in poverty or put you in disease or in a shame, நன்மைகளுக்காக நீ நன்றி சொல்லி அவரை ஆராதிக்க வேண்டும். Amen. You should thank God for all the goodness that you have done in your life and you should praise Him. ஆவியோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவர் செய்த நன்மைக்காக உற்சாகமாக ஆராதிக்க வேண்டும். You should worship the Lord with all of your spirit, with all of your soul and with all of your strength. அநேகர் வாயை திறந்து ஆராதிக்கிறது. Many people worship the Lord by not even opening their mouth. ரொம்ப சரியில்லாத ஒரு காரியம். It's not a good thing. சில பேர் நல்ல ஆராதிக்கிறவங்களை பார்த்து few of them will see will keep on watching the people who worship God. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருக்காங்க, விலங்கு போடப்பட்டிருக்கு. அவங்க பாடி துதி செய்யும்போது விலங்கு தானாய் கலந்து விட்டது. In Bible says that when Paul and Sila were worshiping, when they were in prison, when they worshipped, the prison have been broken down and the bondages have been broken down. You should practice to worship the Lord. Hallelujah. 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 ஆரம்பத்தில் எனக்கு பாடி ஆராதிக்க வராது. In the beginning, worship did not come to me. I mean, I could not worship properly. அந்த பெர்மான் பாட்டு புத்தகத்தை வைத்து எனக்கு தெரிஞ்ச ராகத்துல கை தட்டி பாட ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா அந்த பயம் போயிடுச்சு, நல்லா ஆராதிக்கிறேன். Amen. In the beginning, I used to take Bregman's father book, that is the song book, and I will sing in on my own rhythm and song. And later on, I left that fear and I worship the Lord without fear. பாட ராகம் ஆட ஆட நட. Amen. There is a saying that if you keep on singing, the sing will come to you. If you dance, the dance will come to you. தெரியாது அப்படியே இருக்காது. ஆண்டவரை நீ ஆராதிக்கும் போதுதான் உன் கட்டுகள் கலரும், நீ முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். Don't say that I don't know this. But when you try only and when you worship the Lord only, the bondages will cut off and be removed from you and you will be free. யாக்கோபு குடும்பமாய் தொழுது கொள்ளும் போதுதான் பின்தொடர்கிற துஷ்டர்கள் அவர்களை விட்டு விலகி போனார்கள். Amen. When Jacob had worshipped the Lord with the family only, that the people who have pursuing their sons and wealth would get off from him. பல ஆபத்திலிருந்து அவன் காக்கப்பட்டான். He have been saved from many troubles and distresses. Hallelujah. Hallelujah. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க
எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னையும் என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்துடுவாரே. முதல் உடன்படிக்கையிலே யாக்கோபு உண்மையாக இருந்தார். Jacob was so faithful in that first agreement or the first promise or first covenant. ஆசீர்வாதம் வந்ததும் உடன்படிக்கை மறந்து போனது உண்மைதான். It is true that he forgot that covenant after he received the blessings. ஆனா நினைப்பூட்டின போது அவன் ஓடி குடும்பத்தை ஆயத்தப்படுத்தி ஓடி வந்து அந்த பொருத்தனை நிறைவேற்றி தேவனோடு செய்த அந்த உடன்படிக்கையை அவன் ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு அதை நிறைவேற்றினான். But when God made him to remember the promise that he had made, he came energetically or with his family to do the performance that he had promised. அதனால என்ன நடந்தது தெரியுமா? Do you know what has happened? ஆண்டவர் புதிய உடன்படிக்கை அவனோடு செய்கிறார். And now God has made a new covenant and new agreement with the Jacob. ஆதியாகமம் 35:10 வாசிங்க. Genesis chapter 35 verse 10 to 13. இப்பொழுது உன் பேர் யாக்கோப்பு, இனி உன் பேர் யாக்கோப்பு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பெயர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களுக்கும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோட பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை எழுந்தருளி போனார். அல்லேலூயா. முதல் உடன்படிக்கையிலே உண்மையாய் இருந்ததனால, because he was faithful in the first covenant, அதைவிட பெரிய ஆசீர்வாதத்துடைய உடன்படிக்கை செய்யப்படுகிறது. and the second next covenant was made, which was more greater and more blessed than the first one. சில பேர் கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்தோடனே தலை கிறுகிறுத்து போயிடும். For few people, if they get very little bit of blessing itself, they will become so proud of will go to the they will promise that if you do this, I will do that to the Lord when they have nothing. But when they receive the blessing, they will say that should I give this much or should I give that much? Few of them thinks that because I give the offering only, the pastor family itself running. They think that because the offering that I give only, the church itself running. My beloved children, please remember when you were nothing. Did not the family of the pastor eat during those days? Just understand that you are in the darkness of ignorance. Amen. God is able to feed his minister or his pastor in any other way. God has fed Elijah through the crows. It was so famine during the days of Elijah, but God has fed him through crows. Elijah said, I am the one who is remaining, but God said that there are 4,000 people who are in the cave that I am feeding them. During those days was a famine. For some times there will be a requirement for the ministry.
I used to think that the people who are wealthy will give the offering to this ministry or the particular ministry. ஆனால் சபையில ரொம்ப ஏழ்மையா இருக்கிற அந்த குடும்பம் ஒரு பெரிய காணிக்கை கொடுத்து அந்த நேரத்தில் அந்த ஊழியத்தை நிறைவேற்ற உதவி செய்வாங்க. But the very poor people will come friend and give offering to do that particular ministry. ஆச்சரியப்படுவாங்க. But I used to surprise by seeing it. ஏன் ஆண்டவரே வசதியா இருக்கிறாங்க, ஏழ்மையான இந்த வசதியா இருக்கிறவங்க உள்ள இவ்வளவு கடினமா இருக்க ஏன் என்று நான் சிந்தித்த நாட்கள் உண்டு. I used to think that why these wealthy people did not afford for this ministry? Why did poor people, even in their poorness, come to God and give the ministry? I used to think like that. At that time only God has spoken in my heart. கொடுக்கிறதுக்கு நான் சிலரை வைத்திருக்கிறேன். That I have appointed certain people to give offering for my ministry. நான் அவர்கள் உள்ளத்தை ஏவும் போது அவர்கள் கொடுப்பார்கள். When I speak in their heart, they will give the offering. கர்த்தர் எனக்கு கொடுத்தார், நான் அவருடைய ஊழியத்தை தாங்குகிறேன் என்று மனப்பூர்வமாய் உற்சாகமாய் செய்வார்கள். And they will do it in such a way that God has given me, and I am returning to Him with voluntarily and joyfully and full-heartedly. நான் சிலர் ஊழியத்துக்கு என்று வைத்திருக்கிறேன், நான் அவர்கள் ஏவும் போது அந்த காரியத்தை செய்வார்கள். I have appointed certain people for ministry. When I say to them, they will do it. எஸ்ரா 1:5 பார்த்தீங்கன்னா கர்த்தர் யாரை ஏவினார்களோ அவர்கள் எழுப்பி ஆலயத்தை கட்டினார். If you see in the book of Ezra chapter 1 verse 5, God has made certain people to do the ministry that God has kept over there. நீ வந்து நினைக்கிற மாதிரி கட்டவனும் கொடுத்தானா என்ன நடக்கும் தெரியுமா? If the things that happen according to your thought, like if someone, whatever the people here, நான் தான் ட்யூப்லைட் எழுதுவேன், நான் வந்து வாங்கி கொடுத்த என் பேர் எழுதுன்னு சொல்லுவான். they will say that I only bought this tube-light, so write my name over there. நான் தான் புல்பிட் வாங்கி கொடுத்த என் பேர் எழுதுவான். I only bought this pulpit, so write my name. மாம்சத்தில் இருக்கிற மனிதனிடத்தில் நீ வாங்கி ஊழியம் செய்தால், If you accept money or offering from a person who has lived in flesh, நீ அவனை புகழ்ந்து கொண்டே இருக்கணும். you should keep on praising him, இல்லாட்டி உன்னை அவன் ஒரு வழி பண்ணிடுவான். or else he will do something which is wrong. எல்லாருக்கும் வாங்கி ஊழியம் செய்ய நீ நினைக்காத. Then God spoke to me that you shall not think that you should receive offering from everyone. யாரை ஏவுகிறோமோ அவர்கள் கொடுப்பார்கள், அப்பதான் அந்த ஊழியம் சமாதானமா நடக்கும் என்று ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். And God has taught me that I will give heart, or I will inspire someone's heart to offer, that they only will give, and the ministry will go in peace. Otherwise it will be in trouble. அல்லேலூயா. Hallelujah. எனக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னையும் என்றும் நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. முதல்ல சின்ன காரியத்தில் இவன் வந்து கேட்டது உணவு கேட்டான், உண்ண உணவு உடுக்க உடையும் கொடுத்து என்னை பாதுகாத்து ஆசீர்வதித்தார், எல்லாவற்றிலும் தசமாய் கொடுப்பேன் என்று பொருத்தனை பண்ணினான். At first he had made a promise and agreement that if you feed me and protect me, and I will give one part of the 10. இதெல்லாம் அவன் உண்மையாய் இருந்ததுனால ஆண்டவராக இன்னொரு உடன்படிக்கை அவனோடு போடுகிறார். நான் நீ பலிக்கு பெருகுவாய், நீ இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உன்னுடைய சந்ததியில ராஜாக்கள் தோன்றுவார்கள், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Because Jacob was truthful in the first covenant, God himself is speaking the second covenant that I am the God Almighty, that you shall be fruitful and multiply. A nation and a company of nations shall be come from you, and the kings shall come from your generation. If you are faithful and truthful in the small thing only, you can receive a bigger one.
For few people, they will be tried for the small blessing itself. சாசு சொல்லுவான், இவ்வளவு கொடுக்குறியே. The Satan will say that, hey, what you are giving this much to God? ஊழியன்னு ஓடுற. Why are you running like ministry? Why are you doing like that? ஓட்டி பார்த்தா உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? Do you know how much will you receive if you do OT, that overtime job? என்ன நீ ஆலயத்துல எல்லா வேலையும் நீயே செஞ்சுட்டு இருக்கிற, ஓடி ஓடி மத்தவங்க செய்யறது சும்மா இரு. Satan will say that why are you running in the church and doing all the works? Leave it for others. Be simple and calm. அடுத்து கட்ட ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளாதபடி பிசாசு இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வருவான். Satan will bring these thoughts that you should not receive the next level of blessings. பிசாசுக்கு தெரியும், சின்ன சின்ன உண்மையா இருந்துட்டேன்னா அடுத்தது ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாரு. பிசாசுக்கு தெரியும். Amen. That Satan know that if you are faithful and fruitful in this small thing, God will give a bigger blessing and bigger things. சின்ன சிலை உண்மை இல்லாதவனா பண்ணிட்டா அடுத்த லெவலுக்கு நீ போக மாட்டேன்னு பிசாசுக்கு தெரியும். அதனால சின்ன காரியத்தில் ஒன்னு அடிச்சு வீழ்த்த நினைக்கிறான். Amen. Because Satan know that if you do not be truthful in the small thing, you cannot go to the next level or the greater blessing. So Satan is putting you down to not the small thing itself. யாக்கோபுக்கு அந்த போராட்டம் இருந்திருக்கு. Jacob also would have that obstacles and troubles. மாமனார் சொல்லிருக்க, எதுக்கு அங்கேயும் போறீங்க, எங்கே இருந்துப்பாங்க சொல்லியிருப்பாங்க. Jacob's uncle would have said that why are you going here and there? Stay here itself. 20 வருஷம் ஆயிடுச்சு, இந்த ஊர்ல எல்லாம் பழங்காயிடுச்சு, வீடும் கட்டிட்டீங்க, குழந்தைங்க பிறந்துச்சு, கம்ஃபர்டபுளா தான் இங்கே இருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. Jacob's uncle would have said that you have stayed here for 20 years. You know the people who are here and stay here itself. Why do you go over there? கம்ஃபர்டபுளான சூழ்நிலை உடைத்து தேவனோடு செய்த அந்த உடன்படிக்கை நிறைவேற்றும் என்பதற்காக அவன் வனாந்தரத்தில் நடந்து வருகிறார். But and walk in the wilderness to perform the promise that he had done in the first covenant. தன்னுடைய கம்ஃபர்டபுளான சூழ்நிலை காட்டிலும் தேவனோடு செய்த ஒப்பந்தத்தை பெருசாக நினைத்தார். He considered that covenant, the first covenant, greater than the comfortableness with his uncle. அதனாலதான் அவனால் இரண்டாவது ஆசீர்வாதத்துக்குள் கடந்து செல்ல முடிந்தது. So only he could go into the next level of blessing and second covenant. போகாம வீட்டிலே படிக்கிறது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். It will be nice only if you do not go to the ministry and sleeping in your home well. கர்த்தருடைய ஊழியத்தை தாங்காம பாக்கெட்ல வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். It would be nice only by not giving the money to the ministry but staying in your pocket. ஆனா நீ அடுத்த லெவலுக்கு போறது அதுதான் தடை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். But just remember that is the hindrance and the obstacle that is not leading you to go to the next level of blessing. Hallelujah. Hallelujah. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆழமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காணிக்கை விஷயத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். You should know about this offering things. உங்களை தந்திரமாகவோ கட்டாயப்படுத்தியோ அல்லது உங்களை பயமுறுத்தியோ உங்களிடத்தில் இருக்கிறதை ஒன்றை பெற்றுக் கொள்வதற்கு தேவன் விரும்பவில்லை. God has not a willingness that he should receive your money through a cunningness or a fear or something which is so terrible, through which is so terrible. அப்படிப்பட்ட காரியங்கள் வேதத்தில் போதிக்கப்படவும் இல்லை. Such things are not taught in this Bible. 33 வருஷம் தேவன் மனித அவதாரம் எடுத்து நம்மோடு கூட வாழ்ந்தார். அநேக ஊழியத்தை நிறைவேற்றினார். அவர் செய்த ஊழியத்திலும் அப்படி தந்திரமாகவோ நயவஞ்சகமாகவோ பயமுறுத்தி அவர் யாரிடத்துல காணிக்கையை அவர் வாங்கவில்லை.
He came as flesh in this world during 2000 years ago, and he lived for 33 years. In those days also he did not receive any offering or anything like that through cunningness or fear or such a terrible things. ஆனாலே ஆண்டவருடைய ஊழியம் சிறப்பாய் நடந்தது. காணிக்கை சுமக்கிறதுக்குன்னே யார் வந்து நியமிச்சிருந்தார்? யூதாஸ் நியமித்திருந்தார். அவன் ஜனங்கள் கொடுக்கிற காணிக்கை வைத்துக் கொண்டு ஊழியத்துக்கு தேவையான செலவுகளை செய்து மீதியானதை அவன் இயேசு எங்க போனாலும் அந்த பணத்தை தூக்கி கொண்டு நடந்தான். Even those days, even the offering did not be received in these ways which I told before. But offering had come to the ministry of Jesus, and a certain man had been appointed to carry the money and to see all the expenditures that have been spent for the ministries. He did not preach to receive the offering for money, to receive it in a cunning way. He did not receive it by making the people fear. Then how did Jesus receive the offering that he wants to appoint a person to carry it? Amen. People give it in a full-heartedly. The Father God in the heaven knows what requirement and what offering is needed for the ministry of Jesus. And the Lord Father God knows what are the requirements that is needed at which time and at what period. Amen. Father God has appointed certain people to and made their hearts to give for the ministry, and the offering was made. Offering is not a mandatory thing. It's not a thing that you should give in your fear or in your worry. It is the thing that you should give in a full-heartedly, which was made by God in your heart. If you don't have willing to give, need not give. I never told in a church that you should give this much and you should give this much. That you are the witness for what is. I never asked someone to give the tithe. That you should give offering for this function this much. I never asked people like this. I am doing the ministry that what is in the offering box. But I have given the common announcement to everyone. But God himself is telling to do this. Exodus chapter 25 verse 2. இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாக மனதுடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. சபையின் தேவைகளை அறிவிக்கணும். We should announce the requirements of the church in public. And should not ask in a particular that you should give this much and you should give this much. God will speak to your heart to a man, and that man will do the offering, and through the offering the church will run. For David has a desire that he should build a very big church or temple for the Lord. And he is announcing to the people. 1 Chronicles chapter 29 verse 1. இப்போதும்
உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கையை செலுத்த மனப்பூரமானவர்கள் யார் என்றான். அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேல் கோத்திரங்களின் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்கள் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும் 10000 தங்க காசையும் 10000 தாலந்து வெள்ளியையும் 18000 தாலந்து வெண்கலத்தையும் 1,00,000 தாலந்து இரும்பையும் கொடுத்தார்கள். யார் கையில் ரத்தினங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளை கர்த்தருடைய ஆலய பொக்கிஷத்திற்கென்று கெர்சோனியனாகிய எகியேலின் கையிலே கொடுத்தார்கள். இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். We should not receive to the people who had given and crying. We should receive to the people who had given the offering and willing to give the offering and rejoicing because he gave. கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். People were rejoicing because he gave willingly. உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கர்த்தரை ஆசீர்வதித்தார். இப்ப கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படுது, நான் இந்த நேரத்தில் மௌனமாய் இருந்தா எப்படின்னு உற்சாகமாய் கொடுத்தார்கள். Amen. They gave with the whole heart. They offered freely to the Lord. That they thought that when I was nothing, the God has blessed me. Now it's the time for me to offer God. And if I have been silent now, it was unfaithful and unfruitful. ஆகையால் தாவீது சபை அனைத்து கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த சொன்னது, என் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். உம்முடையவைகள் கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. கர்த்தரால் வருகிறது. என்னுடைய புயபலத்தினால் சம்பாதித்தவனுக்கு இந்த அறிவு இருக்காது. நான் சம்பாதிச்ச பணம் நான் சம்பாதிச்ச பணம் லைட் வாங்கி கொடுத்துருவான். இவங்ககிட்ட எல்லாம் வாங்கக்கூடாது. இந்த அறிவு இல்லை, அவங்க யாரும் இல்லை. அறிவு பொண்ணு வெள்ளி யாருடையது? கர்த்தருடைய. அவரையே தாழ்வு உயர்த்துகிறவங்க அவங்க அறிவு இல்லை. அவங்ககிட்ட வாங்கினா பிரச்சனை தான் வரும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார் வாங்காதன்றாரு. பாரு, இவங்க வெள்ளியும் பொண்ணையும் டன் கணக்கில் கொடுத்து என்ன சொல்றாங்க? கர்த்தாவே, வானத்திலிருந்து பூமியில் இருக்கிறதெல்லாம் யாருடையது? உம்முடையது. பொண்ணு வெள்ளி யாருடையது? கர்த்தருடைய. உம்முடையது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. உம்முடைய கரத்திலே சத்துவம் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் சாதாரண ஆளா இருந்தேன். இன்னைக்கு சூப்பராஜரா, மேனேஜரா, தேசத்துல எவ்வளவு பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறேன். இவ்வளவு பெரிய உயர்வு, இவ்வளவு பெரிய வருமானம் எனக்கு எப்படி வந்தது? எல்லாம் உம்மால் வந்தது. I was a so lame man, but now I have become a supervisor or a manager. It's because all of you, Lord, that I was nothing and I worked nothing, but you have made me able and capable of giving or offering in this much. தாராளமாய் கொடுப்பதற்கு எங்களுக்கு திராணி எங்கிருந்து வந்தது? Where does capacity come from? எல்லாம் உம்முடைய தயவு ஆண்டவரே. It's all because of your mercy, Lord. என்னோட படிச்சவன், என்னோட வாழ்ந்தவன் இன்னைக்கு எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறான். And even now the people who have studied with me, who are being a colleague or a classmate with me, is still under a trouble and working so hard to become great. என்னோட அதிக மார்க் வாங்கணும் இன்னைக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறான்.
The one who got more marks than me is now in trouble only. நான் குறைந்த மார்க் வாங்கி உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறேன். But I got very less mark, but I'm in a good position. என்னோட ஞானவான் புத்திவான்கள் எல்லாம் கீழே இருக்கிறாங்க. The people who are more wise and knowledgeable than me are under my position. நீர்தான் எங்களை உயர்த்தினீர். Oh God, you only had lifted us up. நீர் ஆசீர்வாதத்திலிருந்து நாங்கள் கொடுக்கிறோம். And you have blessed us and we give a part of it. இப்போதும் எங்கள் தேவனே, இப்பொழுது எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. உற்சாகமா கொடுத்து ஆண்டவருக்கு என்ன சொன்னாங்க? நன்றி சொன்னாங்க. அல்லேலூயா. Hallelujah. கொடுத்து ஆண்டவரே இவ்வளவு என்னை ஆசீர்வதிச்சது உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லும்போது அடுத்து இரண்டாவது மேலான ஆசீர்வாதம் கிடைக்கும். Amen. Now when we say that we thank you, O God, and praise your glorious name, then when we praise him, the next level of blessing will come to you. யாக்கோபு சிறுசுல அவன் உண்மையா இருந்ததனால When Jacob was so truthful in the small thing, பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினார். so God has promised him that I will give a very greater blessing. யாக்கோபு வாக்கு பண்ணபடி இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்தரித்தார்கள். As it was promised to Jacob, the people of Israel got the nation called Canaan. யாக்கோபுனுடைய 12 பிள்ளைகளின் கோத்திரத்தின்படியே யாக்கோபுனுடைய சந்ததி கானான் தேசம் முழுவதும் சுதந்தரித்துக் கொண்டது. இன்றைக்கும் அவர்கள் சந்ததி அந்த தேசத்தை ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். Even today, the generation of Jacob, like the 12 people, is ruling over the Canaan, the Israel, and living in that Israel. யார் யாக்கோபை போல ஆசீர்வதிக்கப்பட விரும்புறீங்க? Who are willing to be blessed like Jacob? எல்லாரும் எழும்பி நில்லுங்க. Everyone please rise up. கடந்த ஆண்டு, அதாவது இந்த ஆண்டு 2020 1ஆம் தேதி நீ எடுத்த பொருத்தனை என்ன? What is the counsel or the thing that you done in this 2020? அப்படியே திரும்பி பார். Just turn back and see. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார். Just turn back and see the way that you came from. 1ஆம் தேதிக்கும் இந்த 12ஆம் தேதிக்கும் நீ எவ்வளவு உயர்த்தப்பட்டிருக்கிறாய்? Just measure the things that you have been lifted up from the day one and this end. எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய்? Just remember how blessed you are now. நீ எடுத்த பொருத்தனை நிறைவேற்றி இருக்கிறாயா? Have you done the thing that you have promised to the Lord? யாக்கோபுக்கு நினைப்பூட்டினதை போல கர்த்தர் உனக்கு நினைப்பூட்டுகிறார். As God made Jacob to remember, now God is making you to remember. யாக்கோபு உணர்வடைந்ததனால பலிகளை செலுத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். As Jacob had a repentance heart, he accepted the promise and done the performance that he has promised. இன்னும் உனக்கு சில நாள் தான் இருக்கிறது. There is only few days for you to do the performance that you have promised. உன்னுடைய பொருத்தனைகளை நிறைவேற்றினால் If you perform the promise that you have made, வரக்கூடிய புதிய ஆண்டு, the coming of a year, 2021 ஆண்டு, the 2021 will be மேலான ஆசீர்வாதத்தை கர்த்தர் a உனக்கு greater தருவார். blessing for you. யாக்கோபுக்கு மேலான ஆசீர்வாதத்தை கொடுத்ததை போல உனக்கு உன் பிள்ளைகளுக்கு பின்வரும் சந்ததிக்கும் மேலான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். Amen. As God has given a greater blessing for the Jacob, for you and your generation also will be receiving a greater blessing. யாரெல்லாம் சின்ன சில முதல்ல உண்மையா இருக்க போறீங்க? How many of you are still கரங்களை உயர்த்துங்க. faithful and truthful in small கரங்களை things? உயர்த்துங்க. Amen. Raise your hands up. கர்த்தர் உன்னை பொருத்தனை பண்ணணும்னு சொல்லல. God did not tell you that you make the promise. நீயா உன்னுடைய நெருக்கத்துல நீ பொருத்தனை பண்ண. You yourself made it on your own when you are in a trouble. உன்னுடைய நெருக்கத்துல நீ பண்ண ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு உன்னை விடுவித்தார். And God listened and heard your prayer, answered your prayer when you are in a trouble. உன்னை ஆசீர்வதித்தார். And He blessed also. Bring you to remember. நீ பண்ண பொருத்தனை எனக்கு தெரியாது. But I don't know what you promised to God. ஆண்டவருக்கு தெரியும், உனக்கு தெரியும்.
God and you alone know it. அதை நீ நிறைவேற்றி இருக்கிறாயா என்று ஒரு முறை யோசித்துப்பா. Just to think that did you perform the promise that you promised. நிறைவேற்றாமல் இருந்தால் இந்த குறுகிய நாள் இன்னும் 2-3 நாட்கள் இருக்கிறது. இந்த நாட்களை நிறைவேற்ற முயற்சி செய். And if you did not perform it, just only 3 or 4 days or more, just do it. ஆண்டவர் செய்த நன்மைக்காக ஸ்தோத்திரம் பண்ணு. And thank God for all the goodness that யாக்கோபு சொன்ன ஆண்டவரே வரும் கோலும் தடியோடு இந்த யோர்தானை கடந்து போனேன். That Jacob said, I have crossed this Jordan with a empty-handed Lord. இப்பொழுது நான் 2 பரிவாரம் உள்ளவனாய் இருக்கிறேன். But now I have 2 bands of wealth. நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். Now I have been blessed with உமக்கு fullness. நன்றி என்று சொன்னார். And he is saying that I thank you, அன்பு Lord. பிள்ளையே வருஷத்தின் கடைசி நாளுக்கு வந்திருக்கிறார். My beloved children, you have come to the end of the year. ஆண்டவர் செய்த நன்மையை நினைச்சு பார். Remember the goodness of the Lord. ஆபத்தில் உன்னை காப்பாற்றினாரே. He had saved you in the trouble. நெருக்கத்தில் உன்னை விடுவித்தாரே. He had given freedom in the distress. குறையை நிறைவாக்கினாரே. And made full the உன்னை shortage. கண்ணீரை துடைத்துக்கு ஆதரவாய் இருந்தாரே. He had wiped your tears. கரங்களை தட்டி நன்றி சொல்ல ஆண்டவரே. இந்த 12 மாதம் நீ செய்த நன்மைக்காக நன்றி. கடந்த நாளெல்லாம் நீர் என்னோடு இருந்ததற்காக நன்றி. Thank you, Jesus, for all the things, Lord. பேசு ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. நன்றி சொல்ல மனமார நன்றி சொல்லு. Thank the Lord for all. பிள்ளை இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். Oh Lord, thank you for the childless you have வீடு given. இல்லாத கர்த்தர் வீடுகளை கொடுத்திருக்கிறார். Thank you for the house that you have தொழில் given. இல்லாத கர்த்தர் தொழிலை கொடுத்திருக்கிறார். Thank you for the Lord. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல மார்க் வாங்க கிருபை செய்திருக்கிறார். Thank you, Lord, for the marks. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து கரங்களை தட்டி அப்படியே ஜோரா கரங்களை தட்டி நன்றி சொல்லு. நன்றி ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் எனக்கு செய்த நன்மைக்காக நன்றி. Thank you, Lord. Thank you, Lord. We thank you, Jesus. கொள்ளை நோயினால உலகத்தில் அநேகர் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். Many have been dying due to the diseases. நாம் வாழுகிற பட்டணத்தில் அநேகர் மரித்து இருக்கிறார்கள். The people who are where you are living or where you are living, more people are dying. கொள்ளை நோயினால நம்மளோட வேலை செய்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் லட்சக்கணக்கில் பணத்தை செலவழித்து இருக்கிறார்கள். The people who are a neighbor or next to you are spending more time or spending more money due to this disease. நமக்கோ அந்த கொள்ளை நோய் வராமல் நம்மை நம் பிள்ளைகளை பாதுகாத்தாரே, சபையை பாதுகாத்தாரே. நன்றி சொல்லு. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. வழியில் பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. சேர்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். கரங்களை உயர்த்தி. The Lord. பரலோக பிதாவே, Oh Father, எனக்கும் என் குடும்பத்திற்கும் சபைக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். we thank you for all the goodness that you have done to me and my family and your church. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. The goodness that you have done is a lot, Lord. அதுக்கு நன்றி சொல்ல ஒரு நாவும் போதாது ஆண்டவரே. The single lips does not will be able or capable to worship you. எங்களை எத்தனையோ ஆபத்தில் இருந்து எங்களை பாதுகாத்திருக்கிறேன். Lord, you have saved me from many troubles, Lord. எவ்வளவு நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆகியிருக்கிறேன். You have given freedom to me from many distresses, Lord. எங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. The goodness that you have done is a lot, Lord. இந்த நெருக்கத்திலும் இந்த திருச்சபையை பெருகும்படி செய்திருக்கிறேன். Thank you that you have multiplied this church even in this distressing சபை period. குடும்பங்களை ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்திருக்கிறேன். Thank you for the people. Thank you that you have blessed for many people, Lord. அதற்காக நன்றி சொல்றேன்ப்பா. We thank you, Lord. அதுக்காக நன்றி சொல்றேன் ஆண்டவரே. Thank you, Lord. தங்கள் வாழ்க்கையில செய்த நன்மைக்காக நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிற சபையாரை ஆசீர்வதிக்கிறேன். Amen. I bless the people who are thanking you for the goodness that they have got from you, Lord. சின்ன சில உண்மையான யாக்கோபை பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்ததை போல வரக்கூடிய புதிய ஆண்டுல பெரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக. Amen. Please grant them a greater blessing like Jacob was very truthful in a small thing. தேசத்தை சுதந்தரிக்கிற ஆசீர்வாதங்கள், Let the blessing that is ruling over the nation, தேசத்தை ஆளுகிற ஆசீர்வாதங்கள், the blessing that is a leader and ruling, பெரிதான ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. and a greater blessing shall be with them and to them, Lord. இவள் கீழாக மேலாகட்டும், Let them be ahead and not the இவள் tail, வாழாக தலையாகட்டும், and let them be up and not in the down. இவள் குறைகள் எல்லாம் நிறைவாகட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். Amen. Let them be fulfilled, Lord. கர்த்தாவே,
Oh Lord, என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். please bless my children, Lord. இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களா? Amen. Let them be a blessed one. இந்த ஆண்டில் இவர்கள் செய்த எல்லா தவறுகளையும் மன்னியும். Please forgive all the sins that they have done in this life. தப்பிதங்களை மன்னியும். Please forgive their iniquities, Lord. மீறுதல்களை மன்னியும். Please forgive their transgressions. வரக்கூடிய ஆண்டு 2021 இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். Let the coming of 2021 be a blessing for them, இவர்களுக்கு Lord. சுகமாய் இருக்கட்டும். Let them be healthy, Lord. இவர்கள் தீர்க்காயுசோடு இருக்கட்டும். And let them have a fulfilling. ஊழியக்காரன் வாழ்த்துகிறேன். And I am your servant greeting them and blessing them. இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற வியூவர்ஸை ஆசீர்வதிக்கிறேன். And I am also blessing the viewers that are watching. இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். Let them be blessed, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். Amen. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. சபையின் ஆராதனை நேரங்கள். சனிக்கிழமை தமிழ் ஆராதனை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமை முதல் தமிழ் ஆராதனை காலை 5:30 முதல் 7:30 வரை. இரண்டாவது தமிழ் ஆங்கிலம் ஆராதனை 9 மணி முதல் 11 மணி வரை. மூன்றாவது மாலை தமிழ் ஆராதனை 6 மணி முதல் 8 மணி வரை. எங்கள் முகவரி WRPM சபை, உலக எழுப்புதல் ஜப ஊழியங்கள், 5/311/4 காமராஜர் நகர், 10வது குறுக்கு தெரு, சின்ன எலசகிரி, ஓசூர். பின்கோட் 635-126. தொலைபேசி எண் 9942-51-0703. தேவன் தாமே உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.